JavaScript எந்த ஃபைலில் ஒர்க் பண்ணணும் ஓகேவா. இதுக்கும் எக்ஸ்டர்னல் ஜேஎஸ் இன்டர்னல் ஜேஎஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஓகேவா. சரி, நம்ம JavaScript இப்போ ஒரு பொதுவாக ஒரு சில விஷயத்துக்கு அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஓகேவா. இப்போ நேற்று நம்ம டேட்டா டைப்ஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். இந்த நேம் வச்சே சொல்லிக்கலாம். டேட்டா டைப்ஸ் அப்படின்னா என்ன மீன், இது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் தெரியும் ஓகேவா. உங்களுக்கு வரக்கூடிய டேட்டாவை எந்த மாதிரி ஸ்டோர் பண்ண போகிறீங்க, என்ன டைப் ஆஃப் இதில் ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் டேட்டா டைப்ஸ் ஓகேங்களா. இது எதுக்கு இதெல்லாம் ஸ்டோர் பண்ணால் தான் நல்லா இருக்குமா அப்படின்னா, எஸ் இதெல்லாம் இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகே. JavaScriptல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்கு ஓகே, நெக்ஸ்ட்டு நம்பர், நெக்ஸ்ட்டு பூலியன் இப்படின்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஸ்ட்ரிங்கு, நம்பர், பூலியன் அப்படின்ற விஷயத்த பார்க்கணும். சரி, நார்மலாக ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன, அதுக்கு முன்னாடி கேரக்டர் அப்படிங்கிறது. கேரக்டர் வந்து JavaScript இல்லை பொதுவாகவே இருக்குது. கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதில் டி ஒரு கேரக்டர், ஏ ஒரு கேரக்டர், டி ஒரு கேரக்டர், இது டிஏடிஏ ஓகேங்களா. இது எல்லாமே ஒரு ஒரு கேரக்டர். அப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, டைப்ஸ் தான் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. டைப்ஸ் தான் ஸ்ட்ரிங். ஸோ கேரக்டர் அப்படின்றது இண்டிவிஜுவல் ஓகேங்களா. ஸ்ட்ரிங் அப்படின்றது குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் தான் ஸ்ட்ரிங் ஓகேங்களா. இது எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே நார்மலாக எந்தெந்த இடத்துலாம் நேம் வருது, அட்ரஸ் வருது, இந்த மாதிரி இடத்துக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, டிஸ்கிரிப்ஷன் வருது, அதுக்கெல்லாம் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக இந்த நம்பர் அப்படின்றது எது எதுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, ஏஜ், ஃபோன் நம்பரு, இவங்க எதெல்லாம் நம்பர் வருதோ, சேலரி, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க. பூலியன் அப்படின்றது இருக்கிறது கொஞ்சம் இருக்கு இல்லை அப்படின்ற கான்செப்ட் தான். இது ட்ரூவா ஃபால்ஸா, இன்னும் சொல்லணும்னா ஜீரோவா ஒன்னா அப்படின்றது ஓகேவா. ட்ரூ ஃபால்ஸ் ஓகேங்களா. 0 1 0 ஓகே. 3 டேட்டா டைப்ஸ் ஓகே. இதுலேயே ஆப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கு, அது இப்போ தேவை கிடையாது, இன் ஃபியூச்சர் போக பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ கேரக்டர், ஸ்ட்ரிங்கு, நம்பரு, பூலியன் ஓகே. இதில் நம்ம மஸ்ட்டு யூஸ் பண்ண எல்லாமே மஸ்ட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகே. இதை எல்லாத்தையுமே நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு மான்ஸ்டர் அது வரும்போது பார்ப்போம். நீங்கள் இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் உங்களுக்கு புரியல அப்படின்னா ரொம்ப 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 கஷ்டமாக இருக்கும். இது எல்லாமே இருக்கு. இதை வச்சுக்கிட்டு டேட்டா டைப்ஸ் இருக்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, என்கிட்டேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. என்னென்னு வரும் அப்படின்னா 062 இப்படின்னு என் ஃபோன் வந்து உங்களுக்கு கால் வரும் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்த உடனே இந்த மாதிரி நம்பரில் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இது என்ன செய்வீங்க, பேசுறது கேட்குதா? ஃபஸ்ட்டு டைம் இன்கம் காலில் என்னுடைய நம்பர் இருக்கும். செகண்ட் டைம் உங்களுக்கு நான் கால் பண்ணால் என்ன செய்வீங்கன்னு கேட்குறேன். நம்ம என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அதான். அப்பாடா, அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஸோ ஸ்டோர் பண்ணுறோம். சரி, எதுக்காக அதை ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்றது இருக்கும் ஓகேவா. இப்போ 9789577062 இதை ஒரு டைமும் இப்போ எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா, சப்போஸ் ஸ்டோர் பண்ணலைன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அகைன் 97895770 நியூ சாட் ஹாய் அண்ணா அப்படின்னு வரும் ஓகேங்களா. இதை யாருக்கா ஷேர் பண்ணோன்னா இரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டைப் பண்ணிடணும். இதுவே ஸ்டோர் பண்ணியிருந்தேன்னா ஜஸ்ட்டு ரிட்ரீவல் எங்கே வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இந்த விஷயத்துக்காக தான் இந்த டேட்டா டைப்பை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கண்டெய்னர் ஒன்று தேவைப்படும் ஓகேங்களா. அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு ஒன்று இருக்கு. இதெல்லாம் எழுதுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேறு இதெல்லாம் எழுதுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, இன்டர்னல் ஸ்டைல் அப்படின்ற மாதிரி ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்டர்னல் ஜேஎஸ்க்கு ஸ்கிரிப்ட் டேக் அப்படின்றத ஒன்று போட்டுக்கிட்டு நான் இப்போ சொன்ன அதே எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வேர் அண்ட் ரோ எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஓகே. இந்த மாதிரி எதுக்காக இந்த அண்டர்ஸ்கோர் போட்டோம்,
உங்களுக்கே தெரியும் ஒரு வேரியபிள் அப்படின்னாலே சிங்கிள் நேமாக தான் இருக்கும். ஓகேவா? சிங்கிள் நேமுக்கு நீங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ வெங்கட் ப்ரோ அப்படின்னு இந்த நம்பர் இருக்கு. இப்போ வேற யாராவது என்னுடைய நம்பர் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப இதை யூஸ் பண்ணுவீங்களா இல்லை இதை யூஸ் பண்ணுவீங்களா? வெங்கட் ப்ரோ அப்படின்றதான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா இந்த வெங்கட் ப்ரோ அப்படின்ற ஒரு விஷயம் இந்த எலமெண்ட்டை வச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை சும்மா செக் பண்ணி பார்க்கலாம், இது கரெக்டாக வருதா அப்படின்னு. அதை செக் பண்ணுறதுக்கு அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் இருக்கு ஜாவாஸ்கிரிப்ட்ல, அலர்ட். இப்படி நீங்கள் போட்டுக்கோங்க, அலர்ட் அப்படி போட்டுட்டு இதை ரன் பண்ணலாம். நம்பர் வருது பார்த்தீங்கன்னா 9789577062 வருது. அப்போ இந்த வெங்கட் ப்ரோ இந்த இடத்துல வந்து என்னவா இருக்கு அப்படின்னா நீங்கள் எந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த வேல்யூ வருது. சரி, ஓகே. இது நம்பரா ஸ்ட்ரிங்கா பூலியனா? நம்பர். சரி, இப்போ ஸ்ட்ரிங். how come? டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்துருக்கோம். டபுள் கோட்ஸ்க்குள்ள வந்தா சூப்பர். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் இதுக்குள்ளார நீங்கள் வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா இதுதான் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். இப்போ வெங்கட்னு இருக்கு, அதை நான் இங்கே போடுறேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிக் கலரில் இருக்கும். வெங்கட் அப்படின்றது ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ அப்படின்னா இது ஒரு வேரியபிள். ஓகேங்களா? இது ஒரு வேரியபிள். அதை நான் போய் அலர்ட் போட்டு செக் பண்ண முடியும். இந்த அலர்ட் போடும்போதும் நீங்கள் இப்படி வெங்கட்னு போட்டு செக் பண்ணக்கூடாது. இப்படி செக் பண்ணால் என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? What would be the outcome for this? அந்த நேம் தான வரும் வெங்கட்னு. ஷூரா? நிஜமாவா? இந்த வேல்யூ வராதுன்றியா? வராதுண்ணா. சரி, எத்தனை பேர் வராதுன்றீங்க? நீங்க எத்தனை பேர் கேட்குறீங்க? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. சரி, நான் நம்பர் வருன்றேன். வராது. கரெக்ட், வரல. ஓகே, கரெக்ட். நீங்கள் சொன்னதான் கரெக்ட். நம்பர் வரல. ஏன் வரல அப்படின்னா கேட்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் இங்கே அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி வச்சுருக்கீங்க. ஸ்ட்ரிங்கானா இதை தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் இங்கே போய் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கீங்க. டபுள் கோட்ஸ் கொடுத்தாலே அது ஸ்ட்ரிங்கு தான். வேரியபிள் அப்படின்னா டபுள் கோட்ஸ்லாம் வராது. இப்போ இந்த வெங்கட் அப்படின்றத நான் எப்படி பார்க்குறேன். சரிங்களா? சரி, இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, நமக்கு அதை வேல்யூ வந்துடுச்சு. சரி, இப்போ இது முடிஞ்சு போச்சு. சரி, இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அலர்ட் யூஸ் பண்ணால் அதை இந்த மாதிரி வந்து நீக்கும், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே ஓகே கொடுத்தா தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அப்புறம் எப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்னா கன்சோல் லாக்னு ஒன்று இருக்குது. கன்சோல் லாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ அலர்ட்டில் என்ன போட்டிங்களோ அதே தான். லாக் பண்ணுங்க. என்னத்தை லாக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன விஷயம் கேட்கணுமோ அதை லாக் பண்ணு, இதில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்றத செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. வருதா? வேல்யூ வருதா? எங்க வருது? ஒன்றும் வரல. வரலையே. வரலையே. இது போட்டு அடிக்கணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இங்கே போய் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலமெண்ட்ஸ் தெரியும், சோர்ஸ் தெரியும். இப்போ மூணாவதாக ஒரு டேபு கன்சோல்ல செக் பண்ணலாம். இதோ வந்துருச்சா? இது என்னன்னா நீ ரெஃப்ரெஷ் பண்ணால் எத்தனை டைம் பண்ணாலும் அது மட்டும் பேசாமல் அமைதியாக இருக்கும். நீ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணக்கூடாது. எப்பயுமே ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் அப்படின்னாலே என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்பெக்ட் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் நீ இப்படி தான் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்படி பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இது எனக்கு தேவையில்லை, கிளியர் பண்ணோம் அப்படின்னா இங்கே கிளியர் கொடுத்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா? இது நமக்கு பெருசாக ஹெட்டேக்காக இருக்காது. ஓகேங்களா? அது ரியல் டைம் எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். இது என்ன பெரிய ஹெட்டேக்கு? அலர்ட் கேட்குது, ஓகே கொடுத்தா அது போயிடும் போகுது. அதில் என்ன பண்ண பிரச்சனை அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? டேட்டா டைப்ஸ் அப்படின்றது நீங்கள் என்ன டேட்டாவை, இது வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி. இந்த வெங்கட்டுக்குள்ளார இந்த டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வீட்டில் சும்மா அந்த அஞ்சரை பெட்டி டப்பி இருக்கும்ல, அந்த பெட்டியில் இது 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 அப்படின்னு வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி
வேர் வெங்கட்ல நான் இந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? இப்போ டிஃப்ரெண்ட் இதுக்கு போயிடும். நம்பர். ஓகே, தென் எப்படின்னு கொடுக்கும். இப்போ 3 வேரியபிள் பார்க்குறோம். நேமு இஸ் மேரிடு நம்பர். ஓகேவா? console.log நேமு இஸ் மேரிடு இது எல்லாமே பார்க்குறோம். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அழகாக வந்துடுச்சு. சரி, இதுவே அலர்ட்டில் போய் பாரு. வெங்கி நீ நெக்ஸ்ட்டு போய் கிளிக் பண்ணணும், அடுத்த போய் கிளிக் பண்ணணும், அடுத்த போய் கிளிக் பண்ணாதான் வெளியே. ஸோ இது நமக்கு பிரச்சனைன்றதோட அது தேவையில்லை. ஸோ டெவலப்பர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ இந்த கன்சோல் லாகை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இது இப்போ முடிஞ்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இருக்கு இல்லை அப்படின்றத சொல்லணும். ஸோ வேர் ஏஜ் எனக்கு வந்து 35 வயசு ஆகுது. ஓகேங்களா? வச்சுக்கோங்க, நிஜமாகவே 35 தான், 35 ஏஜ் ஆகுது. இப்போ ஐ எம் எலிஜிபிள் ஃபார் ஓட் அப்படின்னு கேட்டால் எலிஜிபிள், அதை பார்த்தாலே தெரியுது. அப்படின்னா இதிலே ஒரு குரூப் ஆஃப் நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 நம்பர் வருது. 100 நம்பரில் எப்படி அப்படின்றத கண்டுபிடிக்கும். ஸோ அதுக்கு ஒரு பேஸ், ஒரு பிஓசி அப்படின்னு. ஏஜ் 35 அப்படின்றது எலிஜிபிள் டு ஓட், அது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதை கண்டிஷனில் சொல்லுங்க. எப்படி சொல்லுவீங்க? சரி, நானே சொல்கிறேன். நான் ஃபார் லூப்ல சொல்லலாம்ல? கொன்றுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறது தப்பா ஸ்டார்ட். இஃப் ஏஜ் இது கரெக்டாக பாரு. ஏஜ் 18 வயசுக்கு மேலே இருந்தா அதை மாற்றி சொல்லிட்டு கரெக்ட். ஏய், கிண்டல் பண்ணலையே நீ? ஓகே, ஒரு ஸ்ட்ரிங்கில் நான் என்ன செய்யறேன்னா எலிஜிபிள் டு ஓட். இது கரெக்டா? கண்டிஷன் இஃப் என்ன பண்ணுது அப்படின்னா கண்டிஷன் கேட்கு. ஓகே, இஃப் கண்டிஷன் கேட்கு. ஓகேங்களா? என்ன கண்டிஷன்னா நான் சொல்கிறேன். 18 வயசுக்கு மேலே இருந்தால் இது, 18 வயசுக்கு மேலே இல்லைன்னா இது அப்படின்னு. இதில் யாருக்கா டவுட் இருக்கா? இது யாருக்காவது டவுட்டு? இப்போ கிளாஸை விட்டுட்டு ஃபியூச்சரில் வந்து கேட்டிங்கன்னா கொண்டுருவோம். மரியாதை கேள்வி. இது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ். ஓகேங்களா? ஏஜ்ன்றது இது. இதில் இப்போ என்ன இருக்க போகுது? 35ன்னு இருக்க போகுது. ஓகேவா? 35 18 விட பெருசா இல்லை சின்னதா அப்படின்னு பார்க்கணும். திரும்பவும் சொல்கிறேன். அண்ணா நான் இப்பதான் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், லேட் ஆயிடும். ஓகேங்க. ஓகே, இது ஃபில்ஸ் கண்டிஷன் தெரியுமா தெரியாதா? அதை தான் கேட்டுட்டு. தெரியும்ண்ணா. பாலவாசி தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் சொல்றோம். அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா 18 வயசுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? அது என்ன ஈக்குவல்னா போட்டிருக்கீங்க? 18க்கு மேலே இருந்தாலே அப்படி தானே அப்படின்னா, இப்போ பாருங்க, எலிஜிபிள் டு ஓட். இப்போ நீங்கள் கரெக்டாக 18 கொடுத்துட்டீங்கன்னா வெளியே போடா அப்படின்னு, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஏன் அப்படின்னா இது 18 வயசுக்கு மேலே இருக்கிறத கேட்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? 18 வயசு அதுக்கு மேலே அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த ஆப்ரேட்டர் யூஸ். ஓகேங்களா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம்.
இதை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 18 வயசோ இல்லை அதுக்கு மேலேயோ இருந்துச்சுன்னா எலிஜிபிள் டு ஓட். இப்போ 17ன்னு போடுங்க, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இது பேசிக். ஓகேங்களா, இன்னும் நிறைய இருக்குது இந்த மாதிரி இஃப்எல்ஸு, நெஸ்டட் இஃப்எல்ஸு, சுவிட்ச் கேஸு அப்படின்னா ஃபியூச்சர் போக போக பார்ப்போம். ஓகேங்களா, சரி இதை இப்போ வச்சாச்சு. இதில் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ ஏஜ் வந்து நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இது என்னது? இது ஸ்ட்ரிங் அது இப்போ ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகாது ப்ரோ. ஆகாதுண்ணா. ஆயிடுச்சு. கரெக்டா ஒர்க் அவுட் ஆகுது. புரியல. சரி, ஸோ இதுக்குமே ஒரு டெக்னிக்கல் இது ஏஜ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒன்று போட்டாங்க அப்படின்னா ஈக்குவல் டு அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். இந்த சிங்கிள் ஈக்குவல்ட்டுக்கு மீனிங் என்னன்னா 18 ஏஜுக்கு அசைன் பண்ணுறேன், இந்த நம்பருக்கு அசைன் பண்ணுறேன், இந்த ட்ரூவை இஸ்மேரிட்க்கு அசைன் பண்ணுறேன், வெங்கியை நேமுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா, சிங்கிள் ஈக்குவல்ட் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஓகே, சிங்கிள் ஈக்குவல் டு ஃபார் assignment operator. Okay. Double equal for what? equal operators. Okay. ஈக்குவலா ஏஜ் 18 ஈக்குவலான்னு செக் பண்ணுது. இந்த ஏஜும் இந்த 18 ஈக்குவலா? ஆமாம், ஈக்குவல் தான். அது எப்படி ஈக்குவல்? கிடையாது. என்னடா இது எலிஜிபிள் டு ஓட்டு தான் வருது அப்படின்னா இது கரெக்டு தான் அப்படின்னு. இப்போ நான் 19ன்னு போடுறேன். நாட் இது எலிஜிபிள் டு ஓட்டு வருமா, நாட் எலிஜிபிள் டு ஓட்டு வருமா? யாராவது சொல்லுங்க. நாட் எலிஜிபிள் டு நாட் எலிஜிபிள். மெய்யாலுமா? எப்படி சொல்றீங்க? 19 வயசுங்க. கிரேட்டர் தென் எதுட்டோம். ஈக்குவல் டு குத்துறோம் நான் இஃப் கண்டிஷன்ல. ஓகேடா, நாட் எலிஜிபிள் டு ஓட். ஓகே, கண்டிஷன் அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு ஆப்ரேட்டர், ஒரே ஒரு ஈக்குவல் டு போட்டிருந்தாங்கன்னா அசைன் பண்றது. இன்னொன்று போட்டிங்க அப்படின்னா என்ன சொல்றது, செக் பண்றது. இதுவும் செக்கா அப்படின்னு. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் பொறுத்த மட்டும் இந்த டபுள் ஈக்குவல் டு வரும்போது டேட்டா டைப் வேணா கன்சிடர் பண்ணிக்காது. டேட்டா டைப் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்காது. இது என்ன டேட்டா டைப்பா இருக்குது? ஏஜ் வந்து இப்போ என்ன டேட்டா டைப்பா இருக்கு? ஸ்ட்ரிங் இருக்கு. யாரோ நம்பர் சொன்னீங்க, இப்போ நான் ஒரு அம்புக்குறி மட்டும் விட்டு ஓகேவா, இதனுடைய டைப் என்னன்னு செக் பண்ண போகிறேன். எப்போ என்ன செக் பண்ணுவீங்க அப்படின்னா, பைத்தான்ல ஒரு விஷயம் யூஸ் பண்ணுவீங்க. என்ன யூஸ் பண்ணுவீங்க? டைப் ஆஃப் யூஸ் பண்ணணும். டைப் ஆஃப் தான் இங்கேயும். ஓகே, டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் பைத்தான்ல இருக்கிறதே தான் இங்கே. என்ன டைப்பு மட்டும்தான் இருக்கும், ஆஃப் இருக்காது. ஓகே, டைப் ஆஃப் இந்த ஸ்ட்ரிங் இல்லை போய் சொல்கிறீங்க. டைப் ஆஃப் நம்பர் என்னன்னு செக் பண்ணுறேன். அதாவது இந்த நம்பருடைய டைப் என்ன அப்படின்றத செக் பண்ணுறேன். நம்பர். ஓகே, கிளீனாக வருது. அப்போ இந்த டபுள் ஈக்குவல் டு ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த மட்டும் இதில் என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஒன்லி வேல்யூ. வேல்யூ ஈக்குவல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓகே. ஒன்லி வேல்யூ வந்து ஈக்குவல்ட்டாக இருந்துச்சுன்னா ஓகே. டைப்பை பற்றி கண்டுக்காது. அதனால தான் ஏஜில் ஸ்ட்ரிங்கில் நீ வேல்யூ கொடுத்துருந்தாலும் அது ஓகே சொல்லுது. ஓகேங்களா, இப்போ நான் இதை போட்டுட்டுனா நான் கரெக்டாக எனக்கு வந்துடும் எலிஜிபிள் டு ஓட்டு. ஏன்னா இது வேல்யூ மட்டும்தான் செக் பண்ணுது. 19 18 விட பெருசா? ஆமாம், கரெக்டு, பெருசு. அது ஸ்ட்ரிங்காக இருந்தான்னா எதுவாக இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. சரி, நான் எனக்கு டைப்பையும் செக் பண்ணணும், தென் என்னது வேல்யூவும் செக் பண்ணணும் அப்படின்னா ட்ரிபிள் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். டைப் ஓகேவா, சேமா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். நெய்யாலுமா அப்படின்னா
இப்போ இப்போ இதுக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க, டக்குன்னு இதை முடிச்சுட்டாங்க. இப்போ இதுக்கு சொல்லுங்க, ஏஜ் ஈக்குவல் டு 18, ஓட்டு எலிஜிபிள் டு ஓட்டு வரும். ஏன் அப்படின்னா இது டபுள் ஈக்குவல் டு தான் இருக்கு, ஒன்லி வேல்யூ மட்டும் தான் செக் பண்ணுவோம். வேல்யூ 18, இங்கே 18. ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எலிஜிபிள் டு ஓட்டு வந்துடுச்சு. ரைட், முடிச்சு. இப்போ நான் டபுள் ஈக்குவல் டு ட்ரிபிள் ஈக்குவல் டு போடுறேன். இப்போ என்ன சொல்லியிருக்கேன், டு செக் வேல்யூ அண்ட் டைப், இட் வில் செக் வேல்யூ அண்ட் டைப். இப்போ வேல்யூ செக் பண்ணுது, வேல்யூ என்னது 18. ஆனால் டைப்பு இது என்ன டைப்பு, அது நம்பர் இது ஸ்ட்ரிங் ஸ்ட்ரிங். அப்படின்னா என்ன வரும், நாட் எலிஜிபிள். எரர் அடிக்க நினைக்கிறேன். எரர்னா ஏன்டா அடிக்க போகுது, நாட் எழுதுன்னு சொல்ல முடியும். ஓகே 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 ஓகேவா. அப்போ ஜாவாஸ்கிரிப்டில் 1 2 3 வரைக்கும் 4 இருக்கு அப்படின்னா 1 தெரியும். ஓகேவா. ஸோ இந்த விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும், டபுள் ஈக்குவல்ட்டுக்கும் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. டபுள் ஈக்குவல்ட்டு வெதர் வேல்யூ வந்து சேமா இல்லையான்றது செக் பண்ணும், ஆனால் ட்ரிபிள் ஈக்குவல்ட்டு வேல்யூ டைப்பும் சேமா அப்படின்றத செக் பண்ணும். புரியுதா. இதெல்லாம் பேசிக், இதை நீங்கள் எல்லா லாங்குவேஜ்லையும் பார்ப்பீங்க. ஓகே, நான் போயினா சொல்ல, உங்களுக்கே தெரியும். ஓகே, அதே மாதிரி ஒரு டேட்டா வருது அப்படின்னா அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இஃப் எல்ஸு, ஓகேங்களா, அதில் இந்த கண்டிஷனு 3 டேட்டா டைப்பு, வேரியபிள் எதுக்காக அப்படின்னா ஸ்டோர் பண்ணுற ஒரு கண்டெய்னர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம், அடுத்த எதாவது போகவா இல்லை ஸ்டாப் பண்ணவா, நீங்கள் சொன்னீங்கன்னா போவேன், என்ன ஸ்டாப் பண்ணுவோம். உங்களுக்கு இது எப்படி இருக்கு, போகட்டும்னா அப்படியே நடத்துங்க. நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஒரு பட்டன். ஓகேவா. எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இதை கிளிக் பண்ணால் சம்திங் ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதை கிளிக் பண்ணால் ஒரு ப்ராசஸ், ஒரு அலர்ட்டே சொன்னேன், இதை கிளிக் பண்ணுற ஒரு அலர்ட் நடக்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இது மேலே கிளிக் பண்ணுறது அப்படின்னு ஜாவாஸ்கிரிப்டில் நேற்று நம்ம பார்த்தோம், ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா. இந்த ஜாவாஸ்கிரிப்டில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஆன் கிளிக் மேக்ஸிமம் நம்ம பார்க்கறது, ஆன் சேஞ்ச், ஆன் ஹியர், ஓகேங்களா. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆக்ஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த ஈவெண்ட்டை கால் பண்ணணும். எக்ஸாம்பிள், இந்த பட்டனில் இந்த ஆன் கிளிக் ஈவெண்ட்டை எழுதி தான் நீங்கள் மெத்தடை கால் பண்ணணும். ஓகே, இப்போ இதெல்லாம் எழுதி வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் நான் டெலிட் பண்ணேன், இது எல்லாத்தையும் டெலிட் பண்ணேன். இப்போ ஆன் கிளிக்கில் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். ஓகேங்களா. ஒரு ஆன் கிளிக், இந்த பட்டனில் ஆன் கிளிக் ஒரு மெத்தட் எழுத போகிறேன். என்ன அப்படின்னா, டெமோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த போட்டு, ஓகேவா, இந்த இது போட்டுட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணால் எரர் அடிக்கும், டெமோ இஸ் நாட் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி. அதாவது டெமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டேன், டெமோ மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை எதுவுமே டிஃபைன் பண்ணவே இல்லையே, இந்த டெமோ என்ன பண்ணணும் அதை நீ சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதும். ஃபங்க்ஷனோட நேம் என்னது, டெமோ. ஓகேங்களா. இப்படி ஓப்பன் க்ளோஸ் இருக்கும், இங்கே போட்டுட்டு சும்மா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வருதா அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கு போட்டு ஒன்று செக் பண்ணுங்க. ஆனா இது ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் ஆனது. ஆமா, இதுலயுமே அப்படிதான்டா யூஸ் பண்ணுவீங்க, எஃப்னு வருமா, கரெக்டா. ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட்ல ஃபங்க்ஷன் அதனுடைய நேம்.
ஓகேங்களா? இதுதான் சின்டாக்ஸ். ஃபங்க்ஷனுடைய நேமு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டு. தென் இந்த இதுக்கு நீங்கள் இப்படி தான் கால் பண்ணுங்க. இதை நீங்கள் விட்டுட்டீங்க, ஒன்றுமே நடக்காது. என்னடா இது ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னா, அந்த இதை மெத்தடுக்கான காலிங் இதை நீங்கள் போகணும். இந்த ஆன் கிளிக்கில் இந்த மாதிரி எழுதிட்டு இதே நேம் தான் இங்கே எழுதணும். இப்போ நான் டெமோஸ் அப்படின்னு போட்டேன், டெமோஸ் இஸ் நாட் டிஃபைன், அது செக் பண்ணணும் டெமோஸ்ன்னு எங்கேயா இருக்காது. ஸோ இங்கே என்ன கொடுக்குறியோ இப்படி காப்பி பண்ணி போடு, நம்ம மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. டெமோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆன் கிளிக் பண்ணால் உள்ளார வந்துட்டு உள்ளே போ அப்படின்ற ஒரு கன்சோலை கொடுத்துருக்கோம். வந்துடுச்சா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட்டை எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஈவெண்ட் ரெடி பண்ணியாச்சு. சரி, இப்போ இன்னொரு என்ன அப்படின்னா ஒரு டிவ் டேக். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஒரு இதை வச்சிருக்கேன். ஓகேவா? நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, இந்த கலரை வந்து நான் இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஷோ பண்ணணும், கிளிக் பண்ணாத போது எனக்கு காட்டவே கூடாது. அதாவது என் சைட்டு லோட் ஆகி வருது, எனக்கு இது காட்டவே கூடாது. சரி, ஓகே, நார்மலாக இந்த பாக்ஸ் எனக்கு இப்போ காட்டக்கூடாது, என்ன பண்ணுவீங்க? Display none. பவி None. டிஸ்பிளே நன் கொடுத்தா காட்டாது. ஆமாம், காட்டும். இதை கிளிக் பண்ணும்போது அதை காட்டணும். அப்போ என்ன பண்ணுவீங்க? கிளிக் பண்ணும்போது இதை காட்டும். அந்த டிஸ்ப்ளே பிளாக் Display block. அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன்ல பிளாக். சரி, ஓகே, டிஸ்பிளே பிளாக் வரலையே. இந்த ஆன் கிளிக்ல போயிட்டு நம்ம ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம்னா இப்போ அது வந்துருச்சு. டிக்ளேர் பண்ணணும். ஓகே, சரி, ஓகே, எல்லாமே கரெக்ட். ஓகே, ஸோ இந்த டெமோக்கு என்ன வேலை சொல்ல போகிறேன் அப்படின்னா, இந்த டிவ்வோட பாக்ஸுக்கு டிஸ்பிளே பிளாக்னு இருக்குது, அதை வந்து சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? டிஸ்பிளே பிளாக்னு இருக்கிறத சேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஆன் கிளிக் பண்ணும்போது இதை டிஸ்பிளே பிளாக்னு இருக்கிறத நன்னுன்னு மாற்று அப்படின்னு சொல்ல போகிறோம். நம்ம வெப்சைட்டில் ஒரே ஒரு டிவ் தான் யூஸ் பண்ணுவோமா? இப்பயே 2 டிவ் யூஸ் பண்ணுறேன். கரெக்டாக? கண்டிப்பாக அதை பண்ணணும். ஸோ இதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? கிளாஸ் கிரியேட் பண்ணி இதையும் டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? சேம் கிளாஸ் யூஸ் பண்ணால் அடிச்சு கொண்டுருவோம். ஐடி யார் அது கிளாஸ் சொன்னது? அர்னிஷா? நான் ஓகே, ஸோ ஐடி டிஃப்ரெண்ட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். ஓகே, பாக்ஸ் அப்படின்னு ஒரு இது வைக்கிறது. ஓகேங்களா? பாக்ஸ்ன்னு இப்போ ஒரு ஐடி இருக்குது. இப்போ எனக்கு க்ளீனாக தெரியும் 100 டிவ் பாக்ஸ் இருந்தாலும் நான் யாரை டார்கெட் பண்ணுறேன்றது ஈஸியாக கண்டுபிடிக்கணும். நீ 100 இதுக்குமே ஒரே கிளாஸ் யூஸ் பண்ணலாமான்னா அது உங்களுக்கே தெரியும். ஆன்சர் எஸ். பட் ஒரே ஒரு எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் ஐடி. ரைட், இப்போ ஐடி கொடுத்தாச்சு. எனக்கு இந்த ஐடிக்கு எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த டிஸ்பிளே பிளாக்ன்ற மாதிரி எனக்கு இது வரணும். சரி, எதுக்கு இந்த இதுக்கு போகும், இதை விட்டு இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சு டைப் டெக்ஸ்ட் போகும். அப்படின்னு கேட்குது. இந்த மாதிரி கேட்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ரெட் கலரில் சுற்றி பாக்ஸ் வரும். ரெட் கலரில் சுற்றி பாக்ஸ் வர்றதுக்கு என்ன சிஎஸ்எஸ் எழுதுங்க? இன்புட் டைப்புக்கு என்ன இது எழுதுனா ரெட் கலரில் பாக்ஸ் வரும்.
அதை சுற்றி ரெட் கலரில் எரியும். என்ன பண்ணுவீங்க? பார்டர் கொடுக்கணும். பார்டர்ல பார்டர் 2px வந்துச்சா? 2 இது வந்து எனக்கு என்னன்னா இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு இதை கிளிக் பண்ணும்போது தான் வேணும். அப்போ அகைன் இதுக்கு ஒரு ஐடி நேம் அப்படின்னு ஓகேவா? எனக்கு இந்த நேமோடைய ஸ்டைலை நான் சேஞ்ச் பண்ணணும். எப்போ அப்படின்னா ஆன் கிளிக் பண்ணும்போது. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நேமோட ஸ்டைலை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட். ஓகே, இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டு, இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட்டு, இது கம்ப்ளீட்டாக ஒரு டாக்குமெண்ட். ஓகேவா? எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எலமெண்ட்டோட ஐடியை வச்சு இந்த எலமெண்ட்டோட இது ஒரு HTML எலமெண்ட்டை தானே, இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லையே? இருக்கக்கூடாது. இல்ல டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய ஐடிக்கு ஸ்டைலு ஆட் பண்ணும். ஓகே, இப்போ நான் சொன்னது எல்லாமே டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டோடைய ஐடியை வச்சு ஸ்டைலை ஆட் பண்ணும். இதுதான் சின்டாக்ஸ். ஓகேவா? இதுதான் நமக்கு தெரிஞ்சது. டாக்குமெண்ட்ல இருக்கிற எலமெண்ட்டோட ஐடியை வச்சு ஸ்டைலை ஆட் பண்ணும். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல டாக்குமெண்ட்டு டாட் வித் எலமெண்ட் பை ஐடி. ஓகே, ஐடியோட நேமு தான் டாட் ஸ்டைலுக்கு நீங்கள் இது என்ன பண்ண போறீங்க? பார்டர் 2px ஓகேவா? டாக்குமெண்ட்டோடைய ஸ்டைலுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்? லெஃப்ட் சைடு இருக்கிறது என்ன வேல்யூவை வாங்கிறது, ரைட் சைடு இருக்கிறது கொடுக்குறது. டாக்குமெண்ட்டில் இருக்கிற இந்த ஐடிக்கு ஸ்டைலு என்னவா செய்ய போகிறேன்னா 2px அப்படி கொடுக்க போகிறேன். வந்துருச்சா? சரி I think